மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே, அத்தியாயம் 4. இசை அறையை விட்டு வெளியே வந்தபோது சேகர் நாளிதழை படித்து முடித்த டீப்பாயின் மேல் வைத்தான். தீப்தி காய்களை நறுக்கி கொண்டிருக்க அவளிடம் சென்றாள் இசை. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா சித்தி? இந்த கேரட் பீன்ஸ் மட்டும் நறுக்குடா. பொரியலுக்கா சித்தி? இல்லைம்மா, வெஜ் புலாவ். வாவ் சித்தி, ஐ லைக் இட். அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். பாத்தியா, இசை இங்கே ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறதுக்கு ட்ரீட்டா என்றபடியே வந்து அவளின் மறுபக்கம் அமர்ந்தான் சேகர். அப்படியா சித்தி? உனக்காகத்தான். அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள். இசையின் முகம் மகிழ்ச்சியில் பொங்கியது. தீப்தி கூறியதைப் போல் காய்களை அழகாக நறுக்கி தந்து முடித்தாள். சரி போதும், நீ போய் குளிச்சு ரெடியாகு. ஓகே சித்தி என்று விட்டு எழுந்தவள், 2 பேருமே பேப்பர் படிச்சிட்டிங்களா என்றாள். ஆச்சுடா என்றனர். அவள் படிப்பதற்காக கேட்கிறாள் என்று இருவரும் எண்ணிக்கொண்டிருக்க வேகமாக சென்று பேப்பரை 2ஆக கிழித்தாள். ஏய், என்னடி பண்ற? இருவரும் பதறினார்கள். உங்க பையன் இன்னும் படிக்கல இல்லை என்றாள் அலட்சியமாக. உன் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க பாப்பா என்றான் சேகர். சித்தப்பா, ஆஃபீஸில் தான் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், வீட்டில் இல்லை. அதை கேட்டு இருவரும் அதிர்ந்தனர். சரியாக சாகி மேலே அவன் அறையிலிருந்து வெளியில் வர, பாப்பா ரூமுக்கு போயிடுமா என்றான் சேகர் மெல்லிய குரலில். முடியாது என்று விட்டு சாவதானமாக சோஃபாவில் அமர்ந்து ஃபோன் பார்க்க தொடங்கினாள். இருவருக்கும் அடிவயிறு கலக்கத் தொடங்கியது. சாகியை பார்த்தாள் இசை. டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்து துள்ளலாக மாடிப்படியில் இறங்கி வந்து கொண்டிருந்தான். அடர்த்தியான அவன் கேசம் அவன் துள்ளலுக்கு ஏற்றபடி காற்றில் அசைந்து ஆடியது. தன் டிஷர்ட்டின் ஃபுல் ஸ்லீவை ஸ்டைலாக கொஞ்சமாக தூக்கி விட்டு கொண்டபடி வந்தவனை கண்டு, பா எவ்வளோ அழகா இருக்கான் என்று மனதிற்குள் எண்ணினாள் இசை. அடுத்த நொடி, இப்படி அழகா இருக்க விடக்கூடாதே என்று அவளுடைய மனம் இடித்தது. என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தவள் வன்மமாக சிரித்து கொண்டாள். மாடி இறங்கி வந்த சாகித்யன் சோஃபாவில் அமர்ந்திருந்த இசையை கண்டுவிட்டு திமிரான பார்வையோடு வேண்டுமென்று அவள் அருகில் சென்று அமர்ந்தான். ஆத்தா, காளியம்மா, 2 பேருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் நீதாமா காப்பாற்றணும் மனதிற்குள் நடுக்கத்தோடு வேண்டிக் கொண்டான் சேகர். பாவம், அவன் வேண்டிக் கொண்ட நேரம் கடவுள் சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்றிருந்தார் போல. வழக்கம் போல அங்கே ஆரம்பம் ஆகிவிட்டது. வேண்டுமென்றே கால் மேல் கால் போட்டு அமர்ந்த சாகியின் கால் அவள் மேல் பட்டது. ஹே மிஸ்டர், காலை எடு. முடியாதடி, இது எங்கள் அப்பா வீடு, இது எங்கள் அம்மா வாங்கி போட்ட சோஃபா, நான் இப்படி தான் உட்காருவேன், உனக்கு பிடிக்கலனா தள்ளிப்போ. அப்படியா, சரி சரி என்று விட்டு அமைதியாக ஃபோனை பார்க்க தொடங்கிவிட, என்ன சைலண்ட் ஆகிட்டா, அப்படியெல்லாம் இவ விடுறவ இல்லையே என்று எண்ணிக்கொண்டு பேப்பரை எடுத்தான். ஒரு பாதி இவன் கையில் வர மறுபாதி டீப்பாயின் மேலேயே இருந்தது. அவன் கோபமாக இசையை பார்க்க அவளோ நக்கலாக சிரித்தாள். எதுக்குடி எங்கள் வீட்டு பேப்பரை கிழிச்ச? அவள் தலையில் அடித்தான். நீயே கேட்ட இல்லம்மா, இது அவங்க அப்பா வீடாம், அவங்க அம்மா வாங்கின சோஃபாவாம், அவங்க வீட்டு பேப்பராம். நல்லா கேட்டுக்கோ, இன்னொருத்தங்க வீட்டில் என்ன தங்க வச்சிருக்க நீ? நான் இங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காரக்கூடாதா? தெரியாமல் கை தவறி பேப்பர் ஓரமாக கொஞ்சமாக கிழிஞ்சிருச்சு, அதுக்கு இவன் இப்படியெல்லாம் பேசுவானா? இதோ சித்தியும் சித்தப்பாவும் கூட அவன் சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி சும்மாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்காக ஒரு வார்த்தையும் பேசலை. கண்ணை கசக்கி கொண்டு அழுகுரலோடு வாட்ஸ்அப்பில் மலருக்கு வாய்ஸ் நோட் அனுப்பினாள் இசை. அதை கேட்டு சேகர் திகைக்க தீப்தியோ அவளை முறைத்தாள். ஏய் இடியட், என்னடி பண்ணுற நீ? அவள் கையிலிருந்து செல்போனை பறிக்க முயன்றான் சாகி. அவன் குரலில் அவ்வளவு பதட்டம். வாய்ஸ் நோட் அனுப்பிய பிறகு அவள் அழுகையெல்லாம் எங்கே போனது என்றே தெரியவில்லை. சிரித்து கொண்டே செல்போன் அவன் கைக்கு சிக்காமல் போக்கு காட்டினாள். அவனுக்குத்தான் பிபி எகிரிக்கொண்டே போனது. மலரிடம் தன்னை பற்றி தவறாக சொல்லிவிட்டாலே, அதை சரி செய்ய வேண்டுமே என்ற வேகம். பொய் பொய், வாயை திறந்தாலே பொய், இது ஓரமாக கிழிஞ்சதாடி. அவள் முடியை பிடித்து இழுத்து அடிக்க தொடங்கினான். இதற்காகவே காத்திருந்தவள் போல் அவளும் களத்தில் இறங்கிவிட்டாள். இருவரும் மாறி மாறி அடித்து கொண்டு கட்டி புரண்டு சண்டையிடத் தொடங்கினர். சற்று முன் அவன் அழகாக தன் கண்களுக்கு தெரிந்ததில் உண்டான கடுப்பும் அவளை ஆட்டி படைக்க, வன்மம் கொண்டு தன் கூரிய நகத்தால் அவன் கன்னத்தில் கோடு இழுத்து காயம் செய்தாள். ஏய், முகத்தில் எதுக்குடி இப்படி பண்ற என்றவன் வாயிலிருந்து அடுத்து வந்ததெல்லாம் கெட்ட வார்த்தைகள்தான்.
அதில் அவனை பெற்றவர்கள் திகைத்து பார்க்க அவனுடைய அடிகளை வாங்கி கொண்டே ஏளனமாக சிரித்தாள் இசை. அப்போதுதான் தான் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதே அவனுக்கு புரிய திகைத்து சண்டையை நிறுத்தி தன் அப்பா அம்மாவை பார்க்க முயற்சித்தான். விடுவாளா அவள்? அவன் அசந்த அந்த நேரத்தில் இவள் ஆரம்பித்து விட்டாள். 2 பேரும் நிறுத்த போறீங்களா இல்லையா? சேகர் அதட்டிய நேரத்தில் தீப்திக்கு மலரிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று, என்ன உன் பொண்ணு சொன்னதை கேட்டு கால் பண்றியா என்றாள் கோபமாக. மலர் என்ன கூறினாள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.